இன்னைக்கு இருக்கிற பாரதம் வந்து இந்த அழுதுகிட்டே போய் எல்லாரையும் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை எதிர்த்து அடிச்ச அடிதான். Economically, thanks to Modi ji, we have our defense in place thanks to Modi ji. இந்திய பிரஜைகளை இன்னசென்ட் சிவிலியன்ஸ கொன்னது தப்பு, கரெக்டா இல்லையா? ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. குரான்ல எழுதிருக்கா ராடிக்கலா இருக்கணும்ட்டு? அப்ப அதே குரான்ல எழுதிருக்கேன், நீ சம்பாதிக்கிறதுல நீங்க கேட்ட மாதிரி இப்போ இல்லைன்னா எப்போ, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த நான்சென்ஸ் நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர், அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஹர்டல்ஸ் வந்தாலும் எந்த இடத்துலயுமே தன்னிலை மாறாமல் தான் சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், தான் சொல்லும் வர விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவா சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒரு விஷயங்களை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அது படமாக இருக்கட்டும், இல்லைன்னா பேட் கேர்ள்ங்கிற டீசராக இருக்கட்டும், இவருடைய கருத்துக்கள் அதிக வரவேற்பு பெற்றதை நாம் அறிந்தோம். தொடர்ந்து இன்றைய பதற்றமான போர்க்கால சூழ்நிலையில் நம்முடன் பேச தயாராக இணைந்திருப்பவர் திருமதி வைஜி மதுவந்தி மேம் அவங்க. மேம் வணக்கம் மேம், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். தேங்க்யூ, வணக்கம். நிறைய விஷயங்கள் இங்க பேசப்படுது. போர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான காலகட்டத்துல போர் அவசியம், அதை தாண்டி இதனால என்ன சேதங்கள் வரும்னு தெரிஞ்சதை தாண்டி நம்ம ஒரு இடத்துல நம்ம இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும், நமக்கு வர தீவிரவாத அச்சுறுத்தலாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்முடைய இடத்த நம்ம மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பாக இருக்கட்டும், நம்ம இந்த இடத்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருப்போம். ஆனா இந்த நேரத்துல நிறைய பேர் அது பெரிய ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சமூக கருத்து சொல்றேங்கிற பேர்ல ஓடி சோசியல் மீடியால குதிக்கிறவங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயம் சொல்றாங்க. இது வேஸ்ட் பண்றாரு, எக்கனாமிக் என்ன ஆகும், எல்லா ஃபண்டையும் கொண்டு போய் சிபிஆர்எஃப்ல கொண்டு போய் போடுவாங்க, நம்மளோட திட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், பாழா போயிடும். நிறைய பேரை பிடித்ததை பார்த்தோம். சமீபத்தில் கூட விசிகா நிர்வாகி ஒருவர் கைது செய்ததை பார்த்தோம். இதெல்லாம் பற்றி உங்கள் பார்வை என்ன மேடம், போரை தாண்டி? முதல்ல போருங்கிறத சொல்றதை விட இது ஆரம்பிச்சது நம்ம இல்ல, இது ஆரம்பிச்சது லஷ்கரே தொய்பா. இத நம்ம பகிரங்கமா என்னைக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டுல இருக்கிற இந்த சூடோ செகுலரிசம்ங்கிற இந்த நான்சென்ஸ் அழிஞ்சு போகும். இது ஆரம்பிச்சது லஷ்கரே தொய்பா. 26 டூரிஸ்ட கூப்பிட்டு நீ ஹிந்துவா கல்மா ரிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னால பண்ண முடியாது தெரியாதுன்னு சொன்ன உடனே நெத்தி போட்டிலேயே சுட்டாங்க. இதுதானே நடந்தது. இது நம்ம ஒன்னும் ஃபேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணி நம்ம ஒன்னும் ஏஐ இமேஜஸ் போடல. பாதிக்கப்பட்டவர்களோட மனைவிகளே இத சொன்னாங்க. அதனாலதான் இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சோம் இல்லீங்களா? அண்ட் என்ன பண்ணோம், டெரர் கேம்ப்ஸை தான் போய் அட்டாக் பண்ணிருக்கோமே தவிர்த்து ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டி கிடையாது. அண்ட் மிலிட்ரிய நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணல. ரெஸ்பான்ஸ் எப்படி அவங்க கொடுத்தாங்க? மிலிட்ரி தானே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு கண்டினியூஸா. இப்போ எல்லா இடத்துலயும் பார்டர்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு? பூஞ்ச்ல என்ன பண்ணாங்க? சிவிலியன்ஸ் மேல தாக்குதல், சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணி சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்தியது யாரு? ஏர் ஸ்பேஸ ஓப்பனா வச்சுக்கிட்டு சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸ் அங்க பறக்க விட்டது யாரு? அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்யறீங்க? யூ வாண்ட் சிவிலியன்ஸ் டு பி அஃபெக்டட். அஃபெக்ட் ஆனா உடனே நீங்க உலகத்துக்கிட்ட போய் புலம்பலாம். பாருங்க, இந்தியன் மிசைல் ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ணிடுச்சு, இந்தியன்ஸ் சிவிலியன்ஸ் அடிக்கிறாங்க, அவங்க என்ன டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு. ஆனா இதை ட்ரிகர் பண்ணி கிளப்பி விடுறது அவங்கதான். போர் வேணும்னு சொல்றது அவங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற பாரதம் இந்த அழுதுகிட்டே போய் எல்லாரையும் கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ற பாரதம் இன்னைக்கு இல்ல. இது நரேந்திர மோடியோடைய பாரதம். நீ அட்டாக் பண்ணுவியா, எனக்கு ரிட்டாலியேட் பண்ண தெரியும். நம்ம ஒண்ணும் ஆரம்பிக்கல. நம்ம ஒண்ணும் வாப்பா போர்ல போய் நம்ம இறங்கி நம்ம சண்டை போடலாம் நம்ம சொல்லல. நீ பண்ணத்துக்கு உனக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். If this escalates into war, we are already in a state of war. If this escalates into a full-time war, we are ready for it. The Indian armed forces are ready for it. நீங்க கேட்ட மாதிரி இப்போ இல்லைன்னா எப்போ, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த நான்சென்ஸ் நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம்? சொல்லுங்க. டெரரிசம்க்கு ரிலிஜன் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். டெரரிசம்க்கு ரிலிஜன் இல்ல. அப்ப ஏன் நீ ஹிந்துவான்னு கேட்டு சுட்டாங்க? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு யாராவது பதில் கொடுக்குறாங்களா?
ஹிந்து மக்களின் வாழ்க்கைகளை பத்தி யாருக்கும் கவலை இல்லையா? ஒரு ஹிந்து உயிர் போனா அதை பத்தி கவலை இல்லையா? நாத்துராம் கோட்ஸே வந்து காந்திய கொன்னவர், ஹீஸ் a ஹிந்து டெரரிஸ்ட், சாஃப்ரன் டெரர் இதெல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா? அப்போ ராடிக்கலிசம் பத்தி பேச ஏன் எல்லாருக்கும் பயம் வருது? இது ஏன் யாருமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் பயம் வருது? Nobody is saying that Islam is a difficult religion. நீங்க யாருமே சொல்லலையே. அப்படி பார்த்தா சவுதி அரேபியால இருந்து, யுஏஇல இருந்து எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நரேந்திர மோடிஜியை தானே சப்போர்ட் பண்றாங்க. நம்ம நாட்டின் இஸ்லாமிய பெண்கள் ஒரு தடவையும் நரேந்திர மோடிஜிக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கூட நான் ஒரு படம் இப்பதான் பார்த்தேன், டிப்ளமேட்டுங்கிற படம். அதுல ஒரு இஸ்லாமிய பெண்மணியை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு தானே நம்மளுடைய ஃபாரின் எம்பசி ஜேபி சிங்கும் மறைந்த முன்னாள் தலைவர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் அவ்வளவு பாடுபட்டாங்க. நம்ம எந்த பாகுபாடும் பார்க்கலீங்களே, நம்ம சொல்லலீங்களே. நம்ம இன்னைக்கும் சொல்றது என்ன? டெரர் ஹேஸ் நோ ரிலிஜன். அதனாலதானே சொன்னாரு, ஐ வில் ஹண்ட் த டெரரிஸ்ட் டவுன் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி எர்த் தானே மோடிஜி சொன்னாரு. அப்போ ரிலிஜனை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கோ இல்ல இது வந்து இட் இஸ் பிகமிங் an economic problem. சாதாரண அவங்களோ ஒருத்தங்க நான் ட்விட்டர்ல பார்த்திருந்தேன், மகாராஷ்டிரால ஒரு சாதாரண ஸ்கீமுக்கு இருக்கிற பட்ஜெட்டே வந்து இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற லோனை விட கம்மியான ஜாஸ்தியான பட்ஜெட் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் பத்தி கவலைப்படணும். This is not a preparation. 10 வருஷமா நம்ம வந்து we've been investing in defense, we've been manufacturing defense products, we've been exporting to other countries also. எந்த அளவுக்கு நம்ம ஆத்ம நிர்பர் ஆயிருக்கோம்? எல்லாரும் சொன்னாங்களே இந்த 400 வாங்குறது வேஸ்ட், ரஃபேல் வாங்குறது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நாங்கள் இன்னைக்கு அதுதானே நம்மளை காப்பாத்தி இருக்கு, அடிச்சு நிமித்தி இருக்கோம். 9 டெரர் கேம்ப், கிட்டத்தட்ட 100 டெரரிஸ்ட், அதுவும் பெரிய பெரிய விஷயங்கள். IC-814 உடைய மாஸ்டர் மைண்ட், டேனியல் பர்ல கொன்ன மாஸ்டர் மைண்ட், இவங்களெல்லாம் கொண்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. 26/11 கசாப் எடுத்த ட்ரைனிங் சென்டர் அட்டாக் பண்ணி நாசம் பண்ணிட்டோம். அப்ப இது ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்திருக்கிற பதிலடி இல்ல, காலகாலமா இவங்க பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயத்துக்கு கொடுத்திருக்கிற பதிலடி. சரி, இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு வச்சுப்போமே. அப்ப எதுக்கு ஆர்மி நம்மள அட்டாக் பண்ணுது? எதுக்கு ஆர்மி ஆபீஷியல்ஸ் போய் டெரரிஸ்டோட இதுக்கு இது பண்றாங்க? அண்ட் இட் இஸ் நவ் கோயிங் டு பி எண்டட். இது இதுக்கு மேல போகாது. ஏன்னா நமக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இல்ல, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது என்னைக்குமே. இது வந்து என்கிட்ட பர்சனலா கர்னல் லலித் ராய் who fought the Kargil war ஒரு மீட்டிங்ல பர்சனலா அவர் சொன்னது, நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க தாங்க மாட்டாங்கம்மான். சோ இதுதான் இப்ப இருக்கிற சூழல். யாருக்கும் ஏங்க நம்மளுக்கு என்ன, நம்ம காலையில எழுந்த உடனே வேண்டி போமா போர் நிலைக்கு நம்ம போகணும், நம்ம யாராவது வேண்டி போமா? எல்லாருக்கும் சாந்தி நிலவ வேண்டும் தான். ஆனா யூ கான்ட் ஜஸ்ட் கீப் குவைட் இல்லீங்களா? அந்த பதிலடியை தான் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். as we speak now இது எப்படி சுமூகமா தீர்த்து முடிக்கலாங்கிறதுக்கு எல்லா வழிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. as this will end and we will gain the upper hand. ஏன்னா தப்பு நடந்தது நமக்கு, அதுக்கு நம்ம பதிலடி தான் கொடுத்தோம். சோ இதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ இது அப்படியே போரு என்னமோ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த மாதிரி ஒரு வார் நடக்குது, இதனால மொத்தமா எக்கானமி இதெல்லாம் எதுவும் ஆக போறது இல்லைங்க. we are just hitting back because we got hurt. our Indian women got hurt. so அதுக்கு உண்டான பதிலடி தான் இது. that too to curtail terrorism. this is not a war between India and Pakistan. no, this is a war, if at all you want to call it a war, to curtail terrorism. Now if you are going to sit in Pakistan and harbor terrorism, then you have to look at it. It is not our problem. terrorist எங்க இருந்தாலும் நம்ம போய் அடிக்க போறோம், அவங்க அங்கேயே தான் எல்லாரும் அங்க இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மேம், நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. டெரரிசத்துக்கு மதம் கிடையாது, ரிலிஜன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. விசிகா தலைவர் திருவாமலவன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, கண்டிப்பா டெரரிசம்க்கு ரிலிஜன் கிடையாது. ஆனா நீங்க இந்த 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 பர்டிகுலர் தாக்குதலை செய்தவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து அவரை ஏன் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி கல்மா சொல்லலன்னு சொல்லி கொண்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்க இது இந்துத்துவாக்கு கெயினா எடுத்துக்கிட்டீங்கன்னா அததான் நாங்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோ இதுலயுமே அரசியல் அசாதுதீன் ஒவைசி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் பேசுறாரு? ஆமா, ஏன்னா வந்து மேடம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவர் பாக்குறாரு, அவரை ஃபீல் பண்றாரு, மக்கள் யார் பக்கம்னு தெரியுது. மக்கள் யார் பக்கம் இல்லைங்கிறதுலாம் இன்னொரு விவாதம். அசாதுதீன் ஒவைசி என்ன சொல்றாரு, ஒரு மதத்தின் பெயரை வைத்து இந்திய பிரஜைகளை இன்னசென்ட் சிவிலியன்ஸ கொன்னது தப்பு, கரெக்டா இல்லையா? எஸ். மசப் கா நாம் நஹி பூச்னா தா சொன்னாரா இல்லையா? சொன்னாரு மேடம்.
ஏன் சொன்னாரு? அசாதுதீன் ஒவைசி இஸ் அவர் எவ்வளவு ஒரு ஹார்ட் கோர் இஸ்லாமிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அவரே ஏன் இத சொன்னாரு? அப்ப அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத திருமாவளவன் ஐயா தான் பார்க்கணும். நான் அவருக்கு சொல்லி எடுத்து சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாது. அவரு ரொம்ப படிச்சவரு, அவருக்கு அரசியல் நல்லாவே தெரியும். இது மதம் சார்ந்த அரசியல் யாருமே செய்யலை. எந்த மதத்துக்கு இது நடந்திருந்தாலும் மோடிஜி இப்படிதான் ரிட்டாலியேட் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு இது நடந்திருந்தாலும் மோடிஜி இப்படிதான் ரிட்டாலியேட் பண்ணிருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ட்ரிபிள் தலாக்க நீக்கினது யாரு? காங்கிரஸா மோடிஜியா? பாஜக மேடம். தேங்க்யூ மோடி பாய் ஜானு ஏன் அவங்க ராக்கி அன்னைக்கு சொன்னாங்க எல்லா இஸ்லாமிய பெண்களும்? ஏன் சொன்னாங்க? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அவங்க மனசுக்குள்ள. வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் நடந்த உடனேயும் கொடி பிடிச்சுக்கிட்டு we support thisன்னு தெருவுக்கு வந்து நின்னது இஸ்லாமிய பெண்கள். வந்தாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இதுல மதம் எங்க வருது? மதத்தை சார்ந்து திருப்பி அடிக்கல, பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை எதிர்த்து அடிச்ச அடிதான் இது. இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். This is not a Hindu Muslim war. This is not a war between India and Pakistan. No, this is a war to vanquish terrorism. அவங்க வந்து மதத்தை சார்ந்த கேள்விகளை கேட்டு சுட்டாங்கிறது அவங்களோட கையாலாகாததான். அதுக்காக நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லைங்களாமா? 26 இந்திய பிரஜை, 26 இந்திய பிரஜை. அவர்கள் ஹிந்துக்கள்னா ஹிந்துக்கள், their lives also matter. Hindu lives matter. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேம், இங்க வந்து ஃபெமினிசம் நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய விஷயங்களுக்கு பேசுறாங்க. இது வந்து பெரியார் மண், இதுல வந்து நான் இங்க வந்து பெண்களை தூக்கி நிறுத்தியது நாங்க தான் சொல்றாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே நாங்க வந்து பெண்களுக்காக இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு வாயை திறந்து சொல்லாம இவ்வளவு ஒரு பெரிய ஆபரேஷன், நீங்க சொன்ன மாதிரி இது வார் கிடையாது. ஆனா நீங்க டெரரிசம்க்கு அகைன்ஸ்டான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல 2 பெண்களை முன்னிறுத்தி, இன்னும் சொல்ல போனா நீங்க யார எந்த ரீஜன் வந்து டெரரிசம் சொல்றாங்க அவங்க எல்லாம் அங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களோ அந்த ரிலிஜனை சார்ந்தவங்களையே முன்னிறுத்தி இதை செய்து இருப்பதை நான் திருப்பியும் சொல்றேன். ராடிகலிசம் அப்படிங்கிறதுக்கு ரிலிஜன் கிடையாது. நான் அதை ரொம்ப ஆணித்தனமா நம்புறவோம். ராடிகலிசம் இது வந்து அந்த ராடிகலிசம் செய்யறவங்க அந்த ரிலிஜனை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ரிலிஜன்ல வந்து ராடிக்கலா நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. குரான்ல எழுதியிருக்கா ராடிக்கலா இருக்கணும்ட்டு? அப்ப அதே குரான்ல எழுதியிருக்கேன், நீ சம்பாதிக்கிறதுல 1/4 வந்து தர்ம காரியங்களுக்கு பண்ணு. அதே குரான்ல எவ்வளவோ நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஏன் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ராடிகலிஸ்ட்ஸை பொறுத்த வரைக்கும்? சோ ராடிகலிஸ்ட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது கண்ணு மண்ணு தெரியாது. they just use religion as an excuse. இததான் நம்ம பாத்துக்கிட்டு வரும், காலாகாலமா நம்ம இததான் பாத்துக்கிட்டு வரும். யூசிங் ரிலிஜன் அதேதான் இப்பவும் பண்ணாங்க. உன் ரிலிஜன் என்ன, நீ என்ன வேணும்ட்டே ட்ரிகர், இது வேணும்ட்டே ட்ரிகர். இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த மாதிரி பண்ணா பயந்து போய் நம்ம ஏதோ பீஸ் டாக்ஸ் போயிட்டு யூஎன்ல போய் பேசி எப்படியாவது இதை சரி பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? சாரி, நரேந்திர மோடியோட பாரத், மோடிக்கோ போலோன்னு நாங்கல்ல, அவரு திருப்பி கொடுத்துட்டாரு. மோடிடே பத்தாதியா. அது எப்படி சொன்னாரு? கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வயோமிகா சிங், அவங்கள வச்சே சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரஸ் பிரீஃபிங் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க ஆன் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது. சோ இது நம்ம பெண்களா நம்ம ரொம்ப, நீங்களும் நானும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் இந்த நாட்டின் கலாச்சாரம், இந்த நாட்டின் பண்பாடு. நம்ம நாட்டுக்கே பாரத் மாதான் தான் நம்ம சொல்றோம். சோ இதுல எல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. we are very well, ரொம்ப civilized, very advanced civilization. நம்ம உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்க சொல்ற மாதிரி போர் நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் அனைத்து தரப்பிலிருந்தும் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா 2 பக்கமுமே அந்த ஒரு சிவிலியன்ஸ்க்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டாம், அச்சுறுத்தல், இது ஒரு பாதிப்பு தான், இது கஷ்டம், தேவையில்லாத ஒரு பதட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் we are going a developing country, ரொம்ப எக்கனாமிக்ல 3rd ஸ்டேஜ்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேசிஸ்லயும் இது எல்லா நாடுகளாலும் உற்று பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கூட யோசித்து ஒண்ணு செய்திருக்கலாம் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? இதுல நம்ம யோசிச்சு செஞ்சதுனாலதான் நம்ம 16 நாள் வெயிட் பண்ணோம். இப்போ ஏப்ரல் 22 அடிச்சாங்க,
ஏப்ரல் 23 நம்ம படைகளை திரட்டி போலியே. எவ்ரிதிங் வாஸ் வெல் தாட் த்ரூ. எல்லா சைட்ல இருந்தும் எல்லாமே யோசிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரெசிஷனோட ஒரு அட்டாக் பண்ண முடிஞ்சது. தட் டு டெவஸ்டேட்டிங் டெரர் கேம்ப்ஸ். கரெக்ட்டுங்களா? சோ யோசிச்சதுனாலதான் நம்ம வந்து கரெக்டான செயல்பாடுகள்ல இறங்கினோம். இப்பவும் நம்ம என்ன பண்றோம்? ரிட்டாலியேஷன் தான். அதையும் தெளிவாக சொல்லப்பட்டது. நாங்க அட்டாக் பண்ணிருக்கிறது டெரர் கேம்ப்ஸ் தான். நீங்க அதை பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா நாங்க தக்க பதில் கொடுப்போம். எவ்ரிதிங் இஸ் a reaction. Okay. Again, we didn't start it. நம்மளாம் ஆரம்பிச்சோம். ஊரி நம்ப ஆரம்பிச்சோமா? புல்வாமா நம்ப ஆரம்பிச்சோமா? 26/11 நம்ப ஆரம்பிச்சோமா? சொல்லுங்க. இல்ல இப்ப ஏப்ரல் 22 நம்ப ஆரம்பிச்சோமா? பட் நடந்ததுக்கு பதிலடி கொடுக்கலன்னா this is not the old Indiaங்க. இங்க நீங்க சும்மா இந்த ஸ்னேக் சார்மர் அப்புறம் ரோட்ல போற எரும மாடு காமிச்சிட்டு 4 பேர் பிச்சை எடுக்கிறத காமிச்சு இதுதான் இந்தியா. This is not that India. ये नया भारत है. We are becoming the 3rd largest economy in the world. The entire world 107 கண்ட்ரிக்கு மேல நம்மளுக்கு சப்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயத்த தயவு செய்து சீக்கிரமா தீர்த்துக்கோங்க, இது என்னோட வேண்டுகோள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கும் நம்பர் 1 சூப்பர் பவர் இந்த வேர்ல்ட் இஸ் USA. அவங்களே என்ன சொல்றாங்க? தயவு செய்து நிறுத்திக்கோங்க சண்டைய 2 பேரும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கோம். We have grown in stature thanks to Modi ji. We have grown economically thanks to Modi ji. We have our defense in place thanks to Modi ji. We are Atmanirbhar thanks to Modi ji. இன்னும் இப்ப சொல்லிக்கிட்டே போலாம். இந்த நாட்டுல இருக்கிற சாதுக்கள் சந்துகள் எல்லாரும் எந்த ஜென்மத்துல எப்ப பண்ண புண்ணியமோ கோவிட் டைம்லயும் சரி இந்த மாதிரி ஒரு நேரத்திலயும் சரி திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுக்கு பாரத பிரதமரா கிடைச்சார். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்நேரம் நம்ம நிலைமை என்ன இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். மேம் நிறைய விஷயங்களை வரிசையா சொல்லி லிஸ்ட் போட்டே வரீங்க. இந்த சர்வதேச அரசியல் போர் அதெல்லாம் தாண்டி உள்ளூர் அரசியலை பத்தி பேசலன்னா இந்த இன்டர்வியூ கண்டிப்பா ஒரு பினிஷிங் டச்சே இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், என்ன வம்பு கிழக்குறீங்க. மேம் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மேம். பொதுவாகவே இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நார்த் இந்தியாஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு பழக்கம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது கல்ச்சர் அப்படியே கொஞ்சமா இங்க வருது. இன்னும் சொல்ல போனா இதுல அதிக பங்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடைப்பயணம் தான் பழக்கம். வைகோ போவாரு, விஜயகாந்த் போயிருக்காரு, நடைப்பயணம் தான் பழக்கம். அந்த மாதிரியான இடத்துல வந்து பாஜக தான் அதிகமா ரோட் ஷோஸ் வந்து தமிழகத்துல அறிமுகம் பண்ண பெருமையா அவங்கள சாரும்னு சொல்லலாம். ஒரு இடத்துல நடைப்பயணம் போறாரு முன்னாள் பாஜக தலைவர், ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு பாக்குறாங்க. அடுத்தது புதுசா வந்திருக்க டிவிகே தலைவர் அவருமே வந்து ஒரு ரோட் ஷோ ஒண்ணு கண்டக்ட் பண்றாரு. அவர் கண்டக்ட் பண்ற அதே நேரம் அதே நாள்ல அதே ஊர்ல அன்று மதியம் கொஞ்சம் டைம் மட்டும் முன்ன பின்ன வந்து துணை முதலமைச்சர் ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்றாரு. திடீர்னு பார்த்தா திருச்சியில முதலமைச்சரே ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்றாரு. சோ கழகங்களுக்கும் ரோட் ஷோ அவசியமாகிறதா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் ட்விட்டர் ஹேண்டில் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க? அரசியல்வாதிகள் ட்விட்டர்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து எதுக்கு ஹேண்டில்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க? பிகாஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஹஸ் காட் இட்ஸ் பவர். அதுல ஃபேக் நியூஸ் எந்த அளவுக்கு வருதோ ரியல் நியூஸும் வருது இல்லீங்களா? இன்ஸ்டன்ட் ராட்டிஃபிகேஷன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியா மூலமா கிடைச்சிருது. இப்ப நம்ம இந்த மோர் ரீச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு போன்ல இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது கூட இந்த போரை பத்தின ஒரு தகவல் என்ன நடந்திருக்கு அப்படி ஆஸ் வி ஸ்பீக் இப்ப சில விஷயங்கள் மாறி இருக்கு. அப்படி எப்படி நம்மளுக்கு தெரிய வருது? சோஷியல் மீடியானாலதான். கரெக்டா? சோ இது நம்ம இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் டிவி பார்க்க முடியாது. பட் என் போன்ல ஒரு ஃபீட் வரும், நான் பாத்துருவேன், தெரிஞ்சிடும். சோ இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் எந்த அளவுக்கு இப்ப எல்லா கட்சி தலைவர்கள், கழக தலைவர்கள், கழக தொண்டர்கள் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரோட் ஷோ இஸ் எசென்ஷியல். எல்லாரும் பண்றாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ரோட் ஷோ எத்தனை வேணாலும் பண்ணலாம். ஓட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிறது அன்னைக்கு காலையில அந்த இவிஎம் பட்டன்ல கை அமுக்குற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. இட்ஸ் a speculation தான். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடவுளை தான் டெய்லி வேண்டிக்கணும் மொத்தத்துல இப்போ இருக்கிற சூழலுக்கு. ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை அது வந்து எங்களுக்கு வந்து போர்
சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து ரொம்ப அதிகமா டிஃபென்ஸ்க்காக செலவு பண்றாங்க. துருப்பிடிக்கும் ஆயுதங்களுக்கு இத்தனை காசா, பணமான்னு கேள்வி கேட்டவங்க மத்தியில எதற்காக செலவு செய்தோமோ அதுக்கெல்லாமே ஒரு கணக்கு உண்டு அப்படிங்கிற மோடிஜியின் கணக்கை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். 2026 கூட்டணி கணக்குகள் பற்றியும் விவாதிப்போம் மேம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி, நேரம் நன்றி. பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. அருமையான கேள்விகள் கேட்டதுக்கு சுபா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். Thank you, ma'am. இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேசுவோம். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.